Hi students, welcome to BIMI Max, 10th standard Max, 3rd chapter Algebra, exercise 3.3 third sum second subdivision பார்க்கலாம். f of x equal to x cube plus y cube, g of x equal to x power 4 plus x square y square plus y power 4. இப்போ LCM வந்து x cube plus y cube into x square plus xy plus y square கொடுத்துருக்குறாங்க. இப்போ GCDக்கு f of x into g of x by LCM. f of x வந்து x cube plus y cube into g of x வந்து x power 4 plus x square y square plus y power 4 divided by இங்கே LCM வந்து x cube plus y cube into x square plus xy plus y square. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு இந்த x power 4 plus x square y square plus y power 4 divided by x square plus xy plus y square, x square plus xy plus y square வந்துரும். இதை வந்து இப்படியே வேணாலும் டிவைட் பண்ணி போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேணாலும் பிரித்து எழுதியும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரெண்டுமே நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இது எப்படி எழுதலான்னா இங்கே எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4னு இருக்குது. இது எப்படி எழுதலான்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் இங்கே இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருங்கிறது வந்து 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்துடும். அதனால் நம்ம இந்த டேர்மை வந்து இப்படி பிரித்து எழுதுகிறோம். 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ப்ளஸ் இது வந்து ஒய் பவர் 4ங்கிறத ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டுக்குமே பவர் வந்து 2 இருக்குது. அதனால் இது ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். மைனஸ் இதில் வந்து 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னால் ஒரு எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அதை வந்து நம்ம எக்ஸ் ஒய் த ரெண்டுக்குமே ஸ்கொயர் பவர் இருக்கிறதுனால நம்ம வந்து இதையே டோட்டலாக எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இப்போ இதையே மைனஸ் பண்ணால் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இதிலேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டுக்குமே பவர் வந்து 2 இருக்குது. அதனால் நம்ம எப்படி எழுதுகிறோன்னா எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இதையே. அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம் இது ரெண்டுக்குமே பவர் 2 இருக்கிறனால நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இதிலையும் ரெண்டு பவர் வந்து ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம இதையே எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதை பிரித்ததுன்னா ஏ ப்ளஸ் பி, ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி வந்து எக்ஸ் ஒய் இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பி வந்து எக்ஸ் ஒய். அப்போ இதைத்தான் வந்து இந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4ங்கிறத நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னு எழுதுகிறோம். இதையே இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிட்டு டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இது என்னன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஜிசிடி இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது இப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக நம்ம இந்த எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணியும் போடலாம். அதையும் நான் சொல்கிறேன். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும், அந்த மாதிரி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதனால் ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா
இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 4 - 2 வந்து ரிமைண்டர் 2 வரும். அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப், இந்த ஒய் அப்படியே வரும். ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ், மைனஸ் எல்லாம் ப்ளஸ். இப்போ இது மைனஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ். இதில் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரும் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மீதி இந்த மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் ப்ளஸ் இந்த ஒய் பவர் 4 இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த எக்ஸ் கியூப் ஒய்யை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 3ல் 2 போச்சுன்னா 1. ஒரு எக்ஸ் இருக்கும், ஒரு ஒய் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் ஒரு எக்ஸ் ஒய்யால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப், இந்த ஒய் அப்படியே வந்துடும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஒய் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் இங்கேயும் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இங்கே எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸு, இங்கே ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து ஒய் க்யூப். இப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் க்யூப்னு வரும். இப்போ இங்கேயும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. இந்த எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆயிரும். மீதி இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஒய் க்யூப், இங்கே ப்ளஸ் ஒய் பவர் 4. இப்போ மறுபடியும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், அது எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீது ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ் ஒய் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிறோம். இங்கே ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய் வந்து இங்கே எக்ஸு, ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து ஒய் க்யூபு. அப்போ எக்ஸ் ஒய் க்யூப். அடுத்தது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து ஒய் பவர் 4. இப்போ இதையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆச்சுன்னா இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ அதுதான் ஜிசிடி. ஜிசிடி = எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க எப்படி போடலான்னு. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.